ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ராதிகா கோபிய பார்க்க எவ்வளவு முயற்சி பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் இங்க ஈஸ்வரி தடுத்துதான் நிறுத்துறாங்க. ஆனாலும் பாக்கியா ராதிகாவை கோபிய பார்க்கவும் அனுமதிக்கிறாங்க. கோபிய பார்க்க இங்க ராதிகா ரூம்ல போனாலும் கோபி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க ஏமாதமாவே இங்க ராதிகா வெளியே வராங்க. ராதிகா வெளியே வரத பார்த்ததும் இங்க ஈஸ்வரி பழைய மாதிரி பேசுறாங்க. எதுக்கு நீ இங்க வர? நான் தான் சொன்னல என் பையனை வந்து பார்க்காதுன்னு. அப்படி மேலும் மேலும் இவங்க ராதிகாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபி கிட்ட ராதிகா வந்து பார்த்துட்டு போனதா இங்க யாருமே சொல்லவே இல்ல, ஈஸ்வரி உட்பட. மறுநாள் காலையில இங்க பாக்கியா எழில்கிட்டையும் ஜெனிகிட்டையும் ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்திருக்கிறதாவும், அந்த கல்யாண ஆர்டர் எப்படிதான் நான் சமைக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல, மெயின்டைன் பண்ண போறணும் தெரியல, கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு அப்படின்னு இங்க பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கோபியோ இங்க பாக்கியா கிட்ட வந்து, இங்க பாரு பாக்கியா, ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு தேவையானது ஒரு வேலை செய்யற பர்சனை வச்சு இதை சிம்பிளா முடிச்சு வைக்கலாம். அதாவது ஒரு செஃப் நீங்க வச்சுக்கோங்க, அவங்க நல்லா செய்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். எதுக்கு தேவையில்லாம நீங்களே சமைச்சு கஷ்டப்படணும் அப்படின்னு கோபி இங்க பிசினஸ்க்கு பாக்கியாக்கு ஐடியா கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அங்க இருந்த எல்லாருமே கோபி சொல்றதுதான் சரின்ற மாதிரி சொல்ல, இங்க பாக்கியாவுக்கு கோபி சொல்றது கொஞ்சம் கூட ஏத்துக்க விருப்பம் இல்ல. ஏன்னா அது கோபி சொல்றதுனால. ஜெனி இருந்துகிட்டு பாக்கியா கிட்ட சொல்றாங்க, ஆண்டி அங்கிள் சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு இங்க ஜெனி சொன்னாலும், பாக்கியா இருந்துகிட்டு பாக்கல ஜெனி, செஃப்பும் ஒழுங்கான செஃபா நம்மளுக்கு அமையணும்ல, இப்போதைக்கு அந்த மாதிரி யோசனை இல்ல அப்படின்னு இங்க மறுத்துடுறாங்க பாக்கியா. இன்னொரு பக்கம் இங்க ராதிகா ரொம்பவும் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ராதிகா அம்மா கமலா வந்து கேக்குறாங்க, என்ன ராதிகா சாப்பிட கூட இல்லாம இந்த மாதிரி சோகமாவே 24 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருந்தா உன் நிலைமை என்னதான் ஆகுறது அப்படின்னு இங்க கமலா கேட்டதும் ராதிகா இருந்துகிட்டு சொல்றாங்க, அம்மா நான் போனாலும் அங்க அந்த ஈஸ்வரியத்தை தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாக்கியா போக சொன்னாலும் உள்ள அவரு தூங்கிட்டு இருக்காரு, அதனாலதான் நான் வந்துட்டேன், அவர்கிட்ட பேசணுமா, என்னால முடியலமா அப்படின்னு இங்க கவலையா ராதிகா சொல்றாங்க. உடனே கமலா இருந்துகிட்டு, என்ன ராதிகா பேசுற, அதான் உங்ககிட்ட போன் இருக்குல்ல, பேசாம மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னதும் இங்க ராதிகாவோ அங்க கோபிக்கு போன் பண்றாங்க. கோபி போன் எடுத்து, என்ன ராதிகா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து இத்தனை நாள் ஆகுது, ஒரு நாளாவது நீ என்ன வந்து பாத்தியா அப்படின்னு இங்க கோபி கேட்க, ராதிகா இருந்துட்டு, என்ன பேசுறீங்க கோபி, உங்களை பார்க்க நான் வரலன்னு யார் சொன்னது, நான் நீங்க வந்ததுல இருந்து உங்க வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்கிறேன், ஆனா உங்க அம்மா ஈஸ்வரி தான் என்ன தடுத்து நிறுத்துறாங்க, அதை மீறியும் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்த உங்க ரூமுக்கு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இங்க ராதிகா சொன்னதும் கோபி இருந்துகிட்டு சொல்றாரு, ராதிகா நான் இங்க அவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன், அங்க இருந்தப்ப வேலை அது இதுன்னு ரொம்ப டென்ஷனா இருப்பேன், இங்க எங்க அம்மா கூட நிம்மதியா நான் தூங்கிட்டு இருக்கேன் ராதிகா. அப்புறம் ராதிகா இங்க இனியாவுக்கு நிறைய மேக்ஸ்ல டவுட்ல இருந்தது, அதை நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ராதிகா இங்க பாக்கியா ஏதோ கல்யாண ஆர்டர் பெருசா வந்திருக்கான், அதை எப்படி செய்யணும்னு அவளுக்கு தெரியல, அதுக்கு தேவையான ஐடியா கூட நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு இங்க வீட்டுல இருந்த பெருமை எல்லாத்தையும் ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகாக்கு பயங்கர கடுப்பாக ரொம்பவும் வருத்தமாவும் படுறாங்க. அப்போ நீங்க ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு இங்க ராதிகா கேட்டதும் உடனே கோபி இருந்துகிட்டு, ஐயோ நான் ஜாலியா எல்லாம் இல்ல ராதிகா, இங்க பாரு நான் இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஏதோ எனக்குள்ள ஒரு புது தெம்பு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இங்க கோபி சொன்னதும், என்ன கோபி நீங்க அந்த வீட்டை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ என்னையும் மயூரியும் பத்தி கொஞ்சம் கூட நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லையா, என்னையும் மயூரியும் நீங்க மிஸ் பண்ணலையா அப்படின்னு இங்க ராதிகா கேட்டதும் உடனே கோபி இருந்துகிட்டு, ராதிகா நீ உன்னையும் மயூரியும் மிஸ் பண்ணியான்னு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, இங்க எல்லாருமே என்ன அவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்க, அம்மா இனியா செழியன் எல்லாருமே என்ன அவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்க, ஆனா இப்போ எல்லாரும் என் பக்கத்திலே இருக்காங்க, சிரிச்சு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப என் மேல அக்கறையா இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இங்க எல்லாரையும் பத்தி பெருமையா இங்க கோபி போன்ல பேசிக்கிட்டு இருந்தாலும் இங்க ராதிகா இருந்துகிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. சரி ஏதோ ஒண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே, உடம்பு சரியான போகணும், நீங்க எப்ப வரீங்க, என்ன ராதிகா பேசுற, இங்க பாரு இப்போதானே எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இங்க கோபி சொன்னதும் ராதிகாவுக்கு ஏதோ போல ஆக, உடனே சரிங்க நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வைக்கிறாங்க. இங்க ராதிகா போனை வச்சதும் இங்க ராதிகாவோட அம்மா கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள என்ன சொன்னாரு, எப்போ வராராம் அப்படின்னு கேட்க, அம்மா அவரு அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காராம், அது மட்டும் இல்ல அவங்களோட பெருமை எல்லாத்தையும் ரொம்ப சொல்லி ரொம்ப பண்றாருமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னையும் மயூரியும் பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, அவரை நம்பிதான் நான் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன், ஆனா அவர் இப்போ அவங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாரு அப்படின்னு இங்க ராதிகாவோட அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபி தூங்கிட்டு இருக்கும் போது அங்க கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்க, கோபி எழுந்து அவங்க அம்மா ஈஸ்வரி கிட்ட கேக்குறாரு, அம்மா என்னம்மா இந்த நேரத்துல ஏதோ சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்க, அட கோபி பாக்கியா தான் எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா, எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டா தான் தூங்குவா அப்படின்னு சொன்னதும், இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க கோபியும் ராதிகா கிட்ட வந்து பேச வராரு. பாக்கியா கிட்ட வந்த கோபி இங்க கையெடுத்து கும்பிட்டு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சாரி பாக்கியா, என் மேல கோபமா இருக்கு, அது எனக்கு புரியுது, நான் செஞ்சதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி பிசினஸ்லாம் கெடுக்க நினைச்ச பாரு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கோழத்தனம் கேவலமான தனம் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்துட்டேன், சாரி
சாரி. கோபி என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இங்க பாக்யா எதுவும் பேசாம அவங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கோபி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு. பாக்யா, அன்னைக்கு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம இறுதி சடங்கு செய்ய விடாம என்னை எவ்வளவு தடுத்துட்டீங்க. அதுலதான் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னோட மைண்டே ரொம்ப ஒரு வில்லத்தனமா மாறிடுச்சு. என்ன மன்னிச்சிடு. ஏதோ நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்க பாத்துட்டேன். ஆனா அன்னைக்கு பீச்ல இனியா இதெல்லாம் சுட்டி காட்டினப்போ, இதெல்லாம் என் கண் முன்னாடி நிக்க வச்சிருப்போ, அப்ப எனக்கு புரிஞ்சுது நான் எவ்வளவு கொடுமையானவன், நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், நான் எவ்வளவு மோசமானவனு நம்ம பொண்ணு மூலியமா தான் எனக்கு புரிய வந்தது. நான் என்னை பத்தி மட்டும் யோசிச்சு உங்க எல்லாரையும் ஒரே அடியா விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனப்ப என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, என் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, செழியன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அப்புறம் மத்தவங்க எல்லாம் கூட விடு, நீ ஒருத்தி தனியால இருந்து இவங்க எல்லாரையும் பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இதையெல்லாம் இனியா என்கிட்ட செருப்பால் அடிச்ச மாதிரி பேசினா. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்பவும் எனக்கு அசிங்கமா தான் இருக்கு பாக்கியா. என் ஒருத்தனாலதான் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரோட சந்தோஷமும் நிம்மதியும் குறைஞ்சு போச்சுன்னு அவ சொன்னப்ப அப்படியே எனக்கு செத்து போயிடலாம் போல தோணுச்சு. சுக்கு நேரம் உடஞ்சு போயிட்டேன். அப்பாவோட படத்திருப்பு விழால அப்படியே மேடையில மைக்கு பிடிச்சி நான் தான் பெஸ்டப்பான்னு சொன்னேன். ஆனா நீங்க எனக்கு புத்திமதி சொன்ன, நீங்க பெஸ்டப்பா இல்ல ரொம்ப மட்டமானாப்பா அப்படின்னு. எனக்கு புரியல. அப்போ உன் மேல நான் கோவப்பட்டேன். பாக்கியா, நீ சொன்னதுதான் கரெக்ட். எனக்கு தெரியுது நான் ஒரு மட்டமான விஷயம். எப்போ இனியா சொன்னாலோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு நான் ஒரு நல்ல அப்பாவா இல்ல, நான் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்னு இங்க கோபி அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட பேசுறாரு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா. நான் உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் எதையுமே நீ மனசுல வச்சுக்காம நான் உனக்கு போன் பண்ணப்ப அந்த போனை அட்டென்ட் பண்ணி என் உயிரை நீ காப்பாத்திருக்க. ஆனா நீ பண்ண உதவிக்கு நான் உனக்கு நன்றி சொல்லி எப்படி முன்னுக்கு வர போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல பாக்கியா. ஆனாலும் பாக்கியா இது எதையுமே காதுல வாங்கிக்காத மாதிரி கோபி கிட்ட சொல்றாங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் தூங்க போறேன், நீங்க லைட் ஆஃப் பண்றீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க, உடனே கோபி இருந்துகிட்டு, பாக்கியா எனக்கு தெரியுது நீ என் மேல எவ்வளவு கோவமா இருக்குன்னு, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இங்க மறுபடியும் அழுதுகிட்டே கோபி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா பாக்கியா கோபி சொன்னது எதையுமே காதுல வாங்காத மாதிரி அவங்க நேரா ரூமுக்கு போறாங்க. இங்க ரூம் உள்ள வந்த கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கியா எவ்வளவு ஒரு இரும்பு மனுஷி தெரியுமா, இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப அப்ப ஆரம்பிச்சா இப்ப வரைக்கும் ஓயல, வேலை செய்யறா, குடும்பத்தை பாத்துக்கிறா. அப்போ என் குடும்பத்தை பாத்துக்கனா, இப்போ நீ அவளும் சேர்ந்து உருவாக்குன குடும்பத்தை பாத்துக்கிறா. இப்போ கடைசி வரைக்குமே அவளோட குடும்பத்தை மட்டும்தான் பாத்துக்கிறா. நானே நிறைய தடவை அவகிட்ட கோபப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஆனா மனசார சொல்றேன் கோபி, இவள மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு நாம எல்லாரும் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ அந்த கொடுமைக்காரி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ரொம்ப நிறையவே நடந்துச்சு. பாக்கியாவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன் பிள்ளைங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் என்னால பாத்துக்க முடியாது, நீயே பாத்துக்கோன்னு கை கழுவிட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனா பாக்கியா மாதிரி ஒரு பொண்ணு இந்த குடும்பத்தை தலை மேல தூக்கி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனா உனக்கு அவளுடைய அருமை தெரியல. ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த ராதிகா பேய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. கோபி, நீ பாக்கியாவை விட்டுட்டு போய் இருக்கவே கூடாதுடா, அது நீ செஞ்ச பெரிய முட்டாள்தனம். அதையெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொன்னதும் இங்க கோபிக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. சே, நம்ம அம்மா சொல்ற மாதிரி பாக்கியாவை விட்டுட்டு போயே இருக்க கூடாது, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். கோபி தன்னோட மனசாட்சிக்கிட்டே சொல்லிக்கிறாரு, ஆமா நான் பாக்கியாவை விட்டு போயிருக்க கூடாதுதான். அவளை மட்டும் நான் விட்டுட்டு போலனா இன்னொரு என் குடும்பமும் என் பாக்கியாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. இது எதையுமே புரிஞ்சுக்காம அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அவளும் நீ தேவையில்லை, உன் குடும்பம் தேவையில்லைன்னு வேற யாரையாவது கல்யாணம் போயிருக்க எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும். சே, அவ நம்மளுக்காக வாழ்ந்திருக்கா, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கா, என் அப்பா அம்மாவை அவ்வளவு அருமையா பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. சே, நான் தான் பாக்கியாவை சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு இங்க மனசாட்சிக்கிட்டயே ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில இங்க கோபியும் ஈஸ்வரியும் இங்க பார்க்கல வாக்கிங் வராங்க. வாக்கிங் வந்த நேரம் இங்க ஈஸ்வரி, எனக்கு கால் வலிக்குதுப்பா, நீ போய் கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வா, நான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க பாக்கியாமா வராங்க. பாக்கியா வந்ததை பார்த்ததும் இங்க மறுபடியும் கோபி பாக்கியா கிட்ட பேச முயற்சி பண்றாரு. பின்னாடியே போக போக அங்க பாக்கியாவோ கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அவங்க வேலையை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்க கோபி பின்னாடியே போறத அங்க இருந்த ராதிகாவும் பாத்துறாங்க. பாத்துட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. கோபி பாக்கியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பாக்கியா, என்ன ஏன் நீ அவாய்ட் பண்ற? அப்போ இருந்த கோபி வேற, இப்போ இருந்த கோபி வேற. அவன் மனுஷனே இல்ல. இப்போலாம் நீ எவ்வளவு நல்லவ, நீ எவ்வளவு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியாது, அப்போலாம் எனக்கு எதுவும் தெரியாம போச்சு அப்படின்னு இங்க கோபி சொன்னதும் பாக்கியா இருந்துகிட்டு, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா உனக்கு நல்ல மரியாதை கொடுத்திருப்பேன், உன்னை நல்லா பாத்துருப்பேன், ராதிகாவை கல்யாணம் பண்ணாம உன் கூடவே இருந்திருப்பேன் அப்படின்னு இங்க கோபி பாக்கியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க இருந்த ராதிகாவோ பார்த்துட்டு ரொம்பவும் ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்த ராதிகாவை பார்த்ததும் இங்க கமலா கேக்குறாங்க, என்னடி என்ன நடந்துச்சு, வாக்கிங் போறதானே நீ பார்க்குக்கு போன, இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு வர அப்படின்னு இங்க கமலா கேட்டதும் இங்க ராதிகா இருந்துகிட்டு, அம்மா அந்த கோபி ராதிகா கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த பார்க்ல ஹாயா பேசிக்கிட்டு இருக்காருமா, அது மட்டும் இல்ல என்ன கல்யாணம் பண்ணதே தப்பு,
தப்பா. பாக்கியா ரொம்ப ஸ்மார்ட்டா பாக்கியாவை புரிஞ்சுக்காம நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு அங்க பார்க்கல நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க கமலா கிட்ட ராதிகா சொல்ல இங்க கமலா இருந்துகிட்டு, ராதிகா நான் தான் சொன்னல அந்த குடும்பமே சேர்ந்து மாப்பிள்ளையோட மனசை மாத்தியாச்சு. இங்க பாரு இப்படியே இதை விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் கோபி உனக்கு கிடைக்க மாட்டாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நீ மாப்பிள்ளை என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நானும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமலாவோ வேக வேகமா கோவத்தோட போறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.